Bonjour, लेकिन 14th November 2024, 14 November 2024, in 62nd page, the French through pictures, 62ஆம் பக்கம், சொசவுங்க, அதில் 4வது பெட்டியை பாக்ஸ் பண்ணி பார்க்கிறோம். Voici un de mes doigts, first sentence. Here is one of my fingers. Fingers வந்து எப்பவுமே நம்ம ப்ளூரல்ல சொல்லணும், பிரெஞ்சுலயும் அப்படிதான் இருக்கு. ஆங்கிறது ஒன், ங்கிறது ஆஃப், மேனா மை, துவாங்கிறது ஃபிங்கர்ஸ், வாசினா ஹியரிஸ். ஹியரிஸ்ங்கிறது சிங்குலரா தான் இங்க யூஸ் பண்ணோம். இந்த எம்இஎஸ்ங்கிறது மை, ப்ளூரல் மை. இது வந்து இங்கிலீஷ்ல இல்லாத வந்து பிரெஞ்சுல, ஹிந்தியில மேரா, மேரி, மேரே அப்படிம்பாங்க. மேரே அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரும். இப்போ 4 குழந்தைங்க மேரே பச்சோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல மேரேங்கிறது மை ப்ளூரல் ஹிந்தி மொழியில இருக்கு. அதே மாதிரி பிரெஞ்சுல அப்படியே இருக்கு. So, voici un de mes doigts. This is one of my fingers. அப்புறம் voici mon pouce gauche. Here is my left thumb. THUMB எழுதுவோம், ஆனா B வந்து சைலண்ட் ஆனா தம் அப்படின்னு சில பேர் தம்பு அப்படிம்பாங்க. ஆனா தம் அப்படின்னா இது என்னன்னா, அந்த ஹியர் இஸ் மை லெஃப்ட், இந்த லெஃப்ட் ஹேண்டை காட்டி ஹியர் இஸ் மை லெஃப்ட் தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாசி நோ. அப்ப பூஸ்ங்கிறது எம்ஓஎன் வந்திருக்கனால கன்ஃபார்ம்டா அது மேஸ்குலின் சொல்லிடுறாங்க. சரிங்களா? வாசி பூஸ் கோஷ். வாசி வாசி les autres doigts de ma main gauche. அப்போ வாசினா ஹியர் ஆர் இந்த இடத்துல வாசி 3 இடத்துல வந்திருக்கு. முதல் 2ம் சிங்குலரை சொல்றதுனால ஹியரீஸ்னு வந்தது. கடைசியில வர்றது வந்து ப்ளூரல்ல வரதுனால அதே வாசி வந்து ஹியரீஸ்னு சொல்லக்கூடாது, here are the சொல்லணும். Here are les autres doigts, the other fingers, the of my main and gauche வந்து left. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும் போது here are my other fingers of my left hand அப்படின்னு சொல்லணும். இப்ப அதுல என்னன்னு அந்த 3 விரல போட்டு அந்த ஆரோ போட்டு கீழே கொண்டு வந்துருக்காங்க. இந்த கடைசி 2 வரியோட அந்த ஆரோ போய் அந்த 3 விரலோட சேர்த்து பார்த்துருங்க. ஸோ வந்து அது எப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னா ஹியர் ஆர் அதர் ஃபிங்கர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட், தமிழ்ல சொன்னா என்னுடைய இடது கையின் பிற விரல்கள் இவை அப்படின்னு தமிழ்ல சொன்னா இவை என்னுடைய இடது கையின் பிற விரல்கள், மற்றைய விரல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாசி les autres doigts de ma main gauche. அப்ப இதுல வந்து மேங்கிறது நம்ம முன்ன பார்த்துட்டோம். இங்க கூட இந்த வாசி லோத்ரு மே சேமா மேங் துருவாத்துன்னு அதே கீழ் லைன்ல இருக்கு பார்ப்போம். இப்போ மாங்கிறது வந்து ஃபெமினைன் மை, அதாவது இந்த மேரின்னு ஹிந்தியில சொல்றது மேரி பேட்டி அப்படின்னு. பேட்டினா பெண். அப்ப மேரி பேட்டிங்கும் போது என்னுடைய மகள் அல்ல என்னுடைய பெண் அப்படிங்கிற பொருளும். மேரா பேட்டாங்கிறது என்னுடைய மகன், அதை எழுதுறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து வாசி les autres doigts de ma main gauche. இதுல முதல்ல புரிவதற்கு கொஞ்சம் கடினம். நமக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் இல்லை, தமிழ்லயும் இல்லை. பெண்ணுக்கு ஒரு என்னுடையங்கிறது பெண்ணுக்கு தனியா, ஆணுக்கு தனியா, பன்மைக்கு தனியா கிடையாது. அது இங்கிலீஷ்லயும் கிடையாது. மை தான் கொடுப்பேன். மை பென், மை பெண்ணா பேனா சொல்ற மை பென், மை பென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இது தனித்தனியா நமக்கு கிடையாது. ஆனா இதுதான் அப்படி இருக்கும். இது கொஞ்சம் கத்துக்கணும். Voici les autres doigts de ma main gauche. The les autres வந்து liaison வரணும், எஸ் வந்து z sound வருது. Merci beaucoup à tous. À demain.